அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வசந்தமில்லாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஆடி மாத சிறப்புகள் பற்றி. ஆடி மாதம் முழுவதும் நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும், ஆடி 1 அன்று என்ன செய்யணுன்றது அந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். எந்த பழக்கமே இருந்தாலுமே நான் சொல்கிற இந்த ஒரு விஷயத்தை உங்கள் பூஜை அறையில் செஞ்சு பாருங்கள். அந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செழிப்பான ஆண்டாக அமையும். ஆடி மாதம் என்றாலே சிறப்பு. அதுவும் இந்த தடவை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமையோடு தொடங்குது. முதல் நாளே ஆடி வெள்ளிக்கிழமையோடு ஆடி மாதம் துவங்குவது உண்மையிலே மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே கருதலாம். பொதுவாகவே அந்த மாதம் முழுவதுமே தனி சிறப்பு இருந்தாலும் ஆடி வெள்ளிக்கின் தனி சிறப்பு. அனைத்து அம்மன் ஆலயங்களையும் ரொம்ப விசேஷமாக பூஜைகள் செய்வாங்க. அன்றைய தினம் உங்கள் வீட்டு பக்கத்தில் சுமங்கலி பெண்கள் யாராவது ஒருத்தரையாவது வீட்டுக்கு வரவழைச்சு அவங்களுக்கு மஞ்சள், குங்குமம், தாலி சரடு, தாம்பலம் கொடுத்து பாருங்கள். உண்மையிலே அம்பாலே நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி ஆகும். ஸோ இது ஒவ்வொருத்தருமே நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யலாம். அது தனி சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதம் முழுவதுமே நாம் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக ஒவ்வொருத்தருமே கூழ் வார்த்தல் அப்படின்றது கண்டிப்பாக செய்யணும். ஒவ்வொருத்தருமே பழக்கம் இல்லாமல் இருக்காது. அப்படி பழக்கம் இல்லை செய்ய முடியலன்னா பக்கத்தில் ஏதாவது அம்மன் கோவில் கண்டிப்பாக கூழ் வார்த்தல் அந்த விசேஷம் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் அந்த கேழ்விறகு, அந்த நொய் இல்லை கம்பு எது கேட்குறாங்களோ வாங்கி கொடுத்துடலாம். நம்மளால் ஊற்ற முடியல அப்படின்ற பட்சத்தில். ஆனால் கண்டிப்பாக கூடுமானவரை நம்ம வீட்டில் கூழ் வார்த்தல் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் செய்யணும். துள்ளு மாவுன்னு சொல்லுவாங்க. பச்சரிசி மாவில் வெல்லம் போட்டு வேப்பிலை போட்டு அது அம்பாளுக்கு ரொம்ப உகந்தது. ஸோ அன்றைய தினம் ஒரு சில பேர் வெள்ளிக்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை கூழ் ஊற்றுவாங்க, செவ்வாய்க்கிழமை ஊற்றுவாங்க, இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஊற்றுவாங்க. அது அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்து. ஆனால் கண்டிப்பாக அந்த கூழ் வார்த்தல் என்பது கண்டிப்பாக செய்யணும் வீட்டில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, பக்கத்தில் அம்மன் ஆலயங்களில் ஊஞ்சல் உற்சவம் நடக்கும், விளக்கு பூஜை நடக்கும். அதுலேயும் போய் கலந்துக்கலாம். குறிப்பாக நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்னா, மற்ற நேரத்தில் கூட நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இருந்துடலாம். ஆனால் அந்த ஆடி மாதத்தில் போகாமல் இருக்கவே கூடாதுங்க. நம்மளுடைய குலதெய்வம் அம்பாலாக இருக்கலாம், இல்லை எல்லை தெய்வம் முனீஸ்வரன், கருப்புசாமி, இது மாதிரிலாம் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே கண்டிப்பாக போய் பங்காளிகள்லாம் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைக்கிறது நல்லது. அப்படி எல்லாரும் இப்போ எங்கே வராங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்தோடையும் போய் பொங்கல் வைக்கலாம். இப்போ நம்ம பூஜை அறையில் ஆடி 1 வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை தான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன். அதாவது பார்த்திங்கன்னா, அரகஜா வச்சு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சாவே 100% பலன் கிடைக்கும்னு. இந்த மாதிரி பித்தளை சொம்பு அப்படி இல்லைன்னா செம்பில் சொம்பு கிடைச்சாலும் ரொம்ப நல்லது. ஸ்டீலை தவிர மற்றது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். நான் இப்போ தான் ஜஸ்ட் செவ்வாய் ஓரை பூஜை முடித்த உடனே அடுத்ததாக இந்த பதிவுக்காக இப்போ என்னோட குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியை ஆவாகனம் பண்ண போகிறேன். நீங்கள் ஆடி அன்று பண்ணிக்கலாம். ஸோ ஆடி 1 அன்று பண்ணலாம். ஆடி 1 பண்ண முடியலன்னா வெள்ளிக்கிழமை பண்ணலாம், இல்லை ஆடி செவ்வாய். பெண்களுக்கு மாதவிடாய் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க, தவறு கிடையாது. பொதுவாகவே நம்ம அந்த செம்பில் மஞ்சள், குங்குமம் வைப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அரகஜா இருக்குது இல்லையா? ஸோ அரகஜா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், நம்ம ஆரா ஷாப்பிங்லையும் இருக்குது. நானும் சேல் பண்ணிகிட்ருக்கேன். வேணால் நீங்கள் நாட்டு மருந்து கடையிலையும் வாங்கிக்கோங்க. ஆனால் ஒரிஜினலாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இந்த அரகஜா எடுத்து நம்ம செம்பில் 3 இடத்துல அல்லது 5 இடத்துல முதல்ல தடவிட்டு அதுக்கு மேலே குங்குமம் வைக்க போகிறோம். தாழம்பூ குங்குமம்னு சொல்லுவோம் இல்லையா? மெரூன் கலரில் இருக்கும். ஸோ அந்த குங்குமம் வைங்க. உங்களுடைய குலதெய்வம் அம்பாலாக இருந்தால் நான் சொல்கிற இந்த பொருளெல்லாம் போடுங்க. இல்லை ஆண் தெய்வமாக இருந்தால் நான் சொல்கிற இன்னும் ஒரு சில பொருளை நீங்கள் ஆட் பண்ணணும். நான் இப்போ என்னோடய குலதெய்வம் முனீஸ்வரன். ஆனால் பார்த்திங்கன்னா அங்காள பரமேஸ்வரி இணை தெய்வம் கூட. ஸோ அவரை நான் வெளியே வச்சு என்னோடய வாசல் வெளியே வச்சு வணங்குற எல்லாருக்குமே தெரியும், என் ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் அம்பாலை தான் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆவாகனம் பண்ண போகிறேன். ஸோ சொம்பு இருந்தாலும் ரொம்ப நல்லது. செம்பு இல்லைனாலும் பித்தளை வச்சுக்கலாம். ஸ்டீலை தவிர்த்துருங்க, ஸ்டீல் வைக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு 3 இடத்துல நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அம்மா தாயே, நான் இன்றைக்கி உங்களை இந்த செம்பில் ஆவாகனம் பண்ண போகிறேன். நீங்கள் என் வீட்டில் அமர்ந்து இந்த மாதம் முழுவதுமே என் குடும்பத்துக்கு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுங்க. நமக்கு ஏதாவது வேண்டுதல் இருக்கும் நம்ம குடும்பத்தில், இந்த வேண்டுதல் நடக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வேண்டுதல் நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு தண்ணீர் ஊற்றலாம். தண்ணீர் ஃபுல்லாகவும் ஊற்றலாம். நான்
ஜஸ்ட் டெமோக்காக கொஞ்சம் ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை கற்பூரம் அதில் போட்டுடுங்க. பச்சை கற்பூரம் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. பெரும்பாலும் கோயிலில் கூட பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கும்பாபிஷேகத்தெல்லாம் கூட நான் சொல்கிற இந்த பொருளெல்லாம் இதில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம இப்போ வீட்லேயும் செய்ய போகிறோம். அம்பாள்ன்றதுனால எலுமிச்சை பழம் போடுறேன். நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தாயாரை நம்ம எலுமிச்சை பழத்தையும் போட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக மஞ்சள் குங்குமம் ரெண்டுமே நம்ம போடலாம். வெட்டி வேர், ஏலக்காய், நான் ஒரு சில பொருள் இதில் போடலை, நீங்கள் எல்லாமே போடலாம். வாசனை பொருட்கள் எல்லாமே போடலாம். ₹1 நாணயம். எப்போவுமே அம்மனுக்கு நம்ம எந்த சுவாமியை வணங்கினாலுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சுவாமிக்கு வந்து காணிக்கை வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ₹1 நாணயமும் போட்டுக்கலாம். ஒரு சில வீடியோ கட் ஆகிடுச்சு, நான் சொல்கிறது அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ₹1 நாணயம் போட்டுட்டு அதுக்கப்புறமா அம்பாவை நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டாச்சு. அதற்கு அடுத்தபடியாக ஜவ்வாது, இந்த வாசனை பொருட்கள்லாம் நம்ம போடுறதுனால அந்த இடத்துல அம்பாள் கண்டிப்பாக நம்ம நம்பிக்கையோடு செய்யும்போது அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அமர்ந்து நமக்கு அருளாசி புரிவாங்க. வெட்டி வேரும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஏன்னா நான் அதுக்கு தான் முன்னாடியே வீடியோ போடுறேன். 3 days இருக்கும்போது இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை காலை 4 to அந்த 10:15 முன்னே ராகு காலத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்போ வேணால் செய்யலாம். 4 to 6 செய்யலாம், இல்லை சுக்கிர ஒரு 6 to 7 செய்யலாம். உங்களுடைய விருப்பம் தான். ராகு காலத்தை தவிர்த்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பூஜையை தொடங்கலாம். வேப்பிலை கொஞ்சம் வச்சுக்கோங்க. எனக்கு இப்போது சொந்த வீடு இருந்தால் அங்கே நிறைய வேப்பிலை இருக்கும். கிராமப்புற பகுதியில் சென்னையில் ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன மரத்துலேருந்து கொஞ்சம் தான் கிடச்சிச்சு. ஸோ அதை கொஞ்சம் உடச்சி எடுத்துகிட்டு வந்தேன். அம்பான்றதுனால வேப்பிலை வச்சுருக்கேன். ஆண் தெய்வமாக இருந்தாலும் இது எல்லாமே வைக்கலாம். ஆனால் ஆண் தெய்வமாக இருந்தால் மஞ்சள் அது போடாதீங்க. அதுக்கு பதிலாக சந்தன பில்லையும் கொஞ்சம் விபூதி, ஒரு குங்குமம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மற்றபடி நான் சொன்ன எல்லா பொருளுமே நீங்கள் போட்டுக்கலாம். லெமன் கூட போடலாம். ஏன்னா எந்த கோயிலில் இருந்தாலும் லெமன் கொடுக்குறாங்க இல்லையா. அது வந்து முனீஸ்வரன் கோயிலாக இருந்தாலும், கருப்புசாமி, ஐயனாரப்பன், பெரியாண்டு எல்லா கோயிலுமே லெமன் தராங்க. ஸோ அந்த பழத்தில் வந்து அமரன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆவாகனம் பண்ணியாச்சு. ஃபுல்லாக தண்ணீர் விட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி நல்லா பிரார்த்தனை பண்ணி நான் பூஜை அறையில் வச்சுட்டேன். ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்லேயே நீங்கள் வச்சு பாருங்கள். இந்த தண்ணீரை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா 2 நாளில் அந்த பூக்கள்லாம் காஞ்சிரும், வேப்பிலை காஞ்சிரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பூக்களும் வேப்பிலை மட்டும் எடுத்து செடியில் போட்டு அந்த தண்ணீரை வந்து மறு வெள்ளிக்கிழமை எடுத்து வீடு முழுக்கவும் தெளித்து விடலாம். ஏன்னா அம்பாளுடைய முழு சக்தி அதில் இருக்கும். நம்ம வீட்டு திருவாசல்லேருந்து நம்ம வீட்டில் எல்லா ரூம்லேயுமே இந்த தண்ணீரை தெளிக்கலாம். மீதி தண்ணியில் கால்படாத இடத்துல நம்ம செடியில் விட்டுடலாம். உங்களுக்கு குலதெய்வம் எந்த தெய்வமானாலும் இருக்கலாம். பெண் தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் நீங்கள் இந்த நான் சொன்ன இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு செஞ்சு பாருங்கள். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய இறந்தவர்களுக்கு வந்து இந்த கன்னி தெய்வத்துக்கு வழிபாடு செய்வாங்க இந்த மாதம். கண்டிப்பாக அதுவும் செய்யுங்க. வரலட்சுமி நோன்பு பழக்கம் இருந்துச்சுன்னா வரலட்சுமி நோன்பும் கண்டிப்பாக செய்யுங்க. என்னென்ன பூஜைகள் செய்யணும் இந்த மாதம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக முடிச்சிருங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி ஆடி வெள்ளிக்கிழமை தொடங்கினோடனே நம்ம பூஜை தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகருக்கும் போயிட்டு ஒரு கற்பூரம் ஏற்றிடலாம். அப்படி முடிஞ்சால் சூறைக்காயும் விடலாம், தவறு கிடையாது. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு விஷயமாக செய்யும்பொழுது நிறைய பூஜைகள் இந்த மாதத்தில் இருக்கும். ஸோ எந்த பூஜையுமே தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக நடக்கும். கண்டிப்பாக குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வைங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். மற்ற மாதம் நம்மளால் போக முடியலைனாலும் ஆடி மாதம் கண்டிப்பாக 100% நம்ம குலதெய்வ கோயிலுக்கு குழந்தைங்களோடு போகணும். நம்ம மட்டும் போயிட்டு வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. குழந்தைங்களோடு போய் வச்சிங்கன்னா தான் முழு பலன் கிடைக்கும். அடுத்ததாக ஒரு டவுட் வரும், அந்த செம்பு நீரை வெள்ளிக்கிழமை எடுத்து வீடு முழுக்க தெளிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. அது லெமன் என்ன பண்ணுறதுன்னு. லெமனை நம்ம எல்லாருமே ஜூஸ் போட்டு ஃபேமிலியில் எல்லாருமே சாப்பிட்லாம். அந்த காயினை திரும்பவும் நம்ம அதே மாதிரி செம்பு நீரை ரெடி பண்ணி தண்ணீர் அந்த காயினை வச்சு திரும்பவும் நம்ம மற்ற பொருள்லாம் புதுசாக போட்டு நம்ம வைக்கலாம். வேப்பிலை கிடைக்குதுன்னா 2 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் மாற்றிக்கலாம். பூ தினமும் அந்த தண்ணியில் வைக்கலாம், தப்பு கிடையாது. கண்டிப்பாக இந்த தடவை நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். உங்கள் குடும்பம் மேலும் மேலும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரும். ஏதாவது ஒரு வேண்டுதலை நினச்சி செஞ்சு பாருங்கள். அடுத்த வருடம் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.